ஸோ பயிற்சி சம்மில் நம்ம ஃபஸ்ட்டு 3 சம் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி அப்படின்னு 2 அணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், சரி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1 9 3 4 8 மைனஸ் 3 ஏ ப்ளஸ் பி 5 7 3 3 1 0. ஸோ இந்த 2 அணியை நம்மளால் ப்ளஸ் பண்ண முடியும், ஏன்னா 2 அணிகளுடைய வரிசையும் நமக்கு ஈக்குவல். ஸோ இது 3x2, இதுவும் நமக்கு 3x2. அதனால 2 அணிகளையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், கூட்ட முடியும். ஈக்குவல் டு 1 + 5 9 + 7. ஸோ 3 + 3 4 + 3 8 + 1 -3 + 0. இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 6 16 6 7 9 -3. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பி ப்ளஸ் ஏ அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ பி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு, ஸோ பி வந்து நமக்கு 5 7 3 3 1 0. பி ப்ளஸ் ஏ 1 9 3 4 8 -3 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் பண்ணோன்னா 5 + 1 7 + 9 3 + 3 3 + 4. ஸோ 1 + 8 0 -3 ஈக்குவல் டு, ஸோ 6 16 6 7 9 -3. இதுதான் நமக்கு என்னது, பி ப்ளஸ் ஏ. இப்போ ஏ ப்ளஸ் பியும் பி ப்ளஸ் ஏவும் நமக்கு ஈக்குவலாக கிடச்சிச்சு. இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ. அடுத்து செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் மைனஸ் ஏவும் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏவும் ரெண்டுமே வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது செகண்ட் ஒன் ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கு நமக்கு 2 கிடைக்குது, பிக்கு 2 கிடைக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 2. ஸோ ரெண்டுக்குமே 2ங்கிற ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த ரெண்டுக்குமே 0 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஏ ஈக்குவல் டு என்னது, 1 9 3 4 ஸோ 8 -3. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் ஏ, அதாவது நம்ம ஏ வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ எதிரணி பார்த்துருக்கோம், எதிரணிங்கிறது ஏங்கிற அணியை நம்ம மைனஸ் ஏவா நம்ம மாற்றுறது தான் எதிரணி. ஸோ இங்கே மைனஸ் ஏவா சேஞ்ச் பண்ணோன்னா ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகிடும். -1 -9 -3 -4 -8 +3. ஸோ ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இதை என்ன பண்ணணும், ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ. ஸோ ஏவையும் மைனஸ் ஏவையும் ப்ளஸ் பண்ணணும். 1 9 3 4 8 -3. ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ -1 -9 -3 -4 -8 +3 ஈக்குவல் டு, ஸோ 1 -1, அதாவது ப்ளஸ் பண்ணுறதுனா 1 + -1 அர்த்தம். 9 + -9, ஸோ 3 + -3 4 -4 எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, ரெண்டுக்கு நடுவில் இன்ட்டு சிம்பல். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரும். இப்போ 8 -8 -3 + 3. ஸோ ஏ ப்ளஸ் மைனஸ் ஏவோட ஆன்சர் வந்து, ஸோ 0. ஸோ 9 - 9 0 0 0 4 -4 0 -3 + 3 0. ஸோ எல்லாமே நமக்கு என்னது 0 கிடச்சிருக்கு. அடுத்தது மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ. ஸோ அப்படியே மாற்றி நம்ம எழுதணும்.
ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ நமக்கு என்ன கிடைச்சது 0 0 0 0 0 0. அடுத்தது மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ. ஸோ இந்த இருக்கு நமக்கு மைனஸ் ஏ, இந்த ஏவை ப்ளஸ் பண்ணணும். ஸோ -1 + 1 -9 + 9 -3 + 3 -4 + 4 -8 + 8 3 + -3. இப்போ இதெல்லாம் நமக்கு பண்ணால் என்ன வரும்? ஸோ -1 + 1 0 0 0 0 0 0. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நமக்கு ரெண்டுமே என்னது 0 கிடச்சிருக்கு. இது ஈக்குவல் டு 0, இது ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு என்னது சம்மில் என்ன கேட்டாங்க சரி பார்க்க. இப்போ நமக்கு இது என்னது சரி பார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கோங்க. ஸோ இடம் இல்லாததால் இதுதான் வந்து அந்த ஈக்குவல்ட்டுக்குரியது. ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் என்னது ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கு. ஸோ இந்த இதுதான் கொஸ்டினாக இதில் எடுத்திருக்கேன். அதாவது செகண்ட் ஒன் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே செஞ்சுருக்கோம். அடுத்தது செகண்ட் ஒன். ஸோ ஏபிசின்னு 3 அணிகள் கொடுத்துருக்காங்க. இது என்னது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்பதை சரிபார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம என்ன செய்வோம், ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிப்போம். பி ப்ளஸ் சி. ஸோ பியும் சி என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணணும். இப்போ 2 + 8 3 + 3 4 + 4. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாகவே எழுதுகிறேன். 1 + 1 9 - 2 2 + 3. அடுத்தது -7 + 2 1 + 4 -1 + -1. இதை நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 10 6 8 2 7 5 -5 5 -2. அடுத்து என்ன பண்ணும், இந்த பி ப்ளஸ் சியோட ஏ வந்து நம்ம என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணணும். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ ஏங்கிற அணி நமக்கு என்னது 4. அப்போ 4 + 10 3 + 6 1 + 8. அடுத்தது 2 + 2 3 + 7 -8 + 5. அடுத்தது 1 + -5 0 + 5 -4 + -2. ஸோ இதை ப்ளஸ் பண்ணோன்னா 4 + 10 என்னது, இது வந்து என்னது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 4 + 10 14 9 9. ஸோ 4 10 -8ல் 5 போச்சுன்னா -3. இப்போ இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ் ஆகிடும். அப்போ 1 - 5 -4 -4 0வால் எதை கூட்டினாலும் கழிச்சாலும் அதே எண் தான் 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். அதாவது -4 -2. இப்போ ரெண்டையும் கூட்டி அதே சிம்பிள் போடுவோம் -6. ஸோ இது வந்து நமக்கு என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ ஏவையும் பியவும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்கெட்டில் உள்ளதை. 4 + 2 3 + 3 1 + 4 4 + 2 3 + 3 1 + 4. ஸோ 2 + 1 3 + 9 2 + 1 3 + 9 -8 + 2. அடுத்தது 1 - 7 0 + 1 1 - 7 0 + 1 -4 + -1.
ஸோ கூட்டினா 6 6 5 3 -6 12 1 -6 ஸோ -5. அதாவது -4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். ரெண்டையும் கூட்டி அதே சிம்பிள் போட்டுக்கிறோம் நம்ம. இப்போ என்ன பண்ணும், ஏ ப்ளஸ் பியை ப்ளஸ் சியால் பண்ணும். ஸோ ஏ ப்ளஸ் பியோட ப்ளஸ் சி ஆட் பண்ணும். ஸோ ஏ ப்ளஸ் பி நமக்கு என்னது 6 6 5 8 3 4 6 + 8 6 + 3 5 + 4. ஸோ அடுத்து 3 12 -6 3 + 1 12 - 2 -6 + 3. ஸோ அடுத்தது -6 1 -6 + 2 1 + 4. அடுத்தது -5 -5 + -1. ஸோ இதை கூட்டினோன்னா 14 9 9. ஸோ 4 10 -3. அடுத்தது -4 5 ஸோ -6. இப்போ இது வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். 14 9 9. ஸோ 14 9 9 4 10 -3. ஸோ 4 10 -3 -4 5 -6 -4 5 -6. அப்போ நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியும் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியும் என்னது ஈக்குவல். ஸோ சரி பார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரி பார்க்கப்பட்டது. ஏன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அடுத்து தேர்ட் சம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 0 3 5. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 0 0 4. அப்போ எக்ஸ் ஒய் அணிகளை நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இப்போ இதை என்ன பண்ணுறோம், இதை வந்து ஈக்குவேஷன் 1 இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் 1 + 2. ஸோ 2 ஈக்குவேஷன் ப்ளஸ் பண்ணும்போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது. அதாவது ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 2 அணிகள் எழுதுவோம். அப்போ நமக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இங்கே 2x கிடைக்கும். அப்போ 2x ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணணும். ஸோ 7 + 3 0 + 0 3 + 0 5 + 4. 2x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 10 0 3 9. இப்போ நமக்கு தேவை வந்து எக்ஸ் தான். ஸோ இந்த பெருக்கல் 2 என்ன செய்யும், உள்ள வகுத்தல் 2ஆக போயிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ 10/2 என்னது நமக்கு 5. ஸோ 0/2 0வால் எதை பெருக்கினாலும் வகுத்தாலும் 0 தான். அடுத்தது 3/2 3/2. ஸோ 9/2 நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது, அதனால் 9/2. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஒய் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கிடைக்குமா. ஸோ மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சிம்பிள் மாற்றுவோம். ப்ளஸ் எல்லாம் மைனஸையும் மைனஸ்னால் ப்ளஸ்ஸையும். இப்போ ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 2y. இப்போ எக்ஸு ஒய்யும் மைனஸ் பண்ணணும். 7 - 3 0 - 3 7 - 3 0 - 0. அடுத்து 3 - 0 5 - 4 3 - 0 5 - 4. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா 4 0 3 1. இப்போ நமக்கு ஒய் தான் வேணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு இந்த பெருக்கல் 2 அங்கே வகுத்தல் 2ஆக மாறிடும். ஸோ 4/2 நமக்கு என்னது 2. ஸோ 0/2 0. அடுத்தது 3/2 1/2. ஸோ இதுதான் நமக்கு என்னது எக்ஸ் ஒய்க்குரிய அணிகள். எக்ஸ் வந்து 5 0. எக்ஸ் ஈக்குவல் டு 5 0 3/2 9/2. இதுதான் நமக்கு என்னது எக்ஸ் ஒய் அணிகள்.